பிரைஸ் தி லார்ட். அன்பு இறை உறவுகளே, குழந்தை இயேசு ஜெபக்குழுவின் சார்பாக உங்களுக்கு இந்த காலை வேளையிலே வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறை வார்த்தையாக 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 4 முதல் உள்ள இறை வார்த்தை. எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக் கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறைச் செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபி என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் வாழ்ந்தது போதும், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தது போதும், நான் சாக வேண்டும் என்று அநேகர் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தற்கொலை செய்து கொண்டு கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி சில காரியங்களுக்காக அவர் அந்த இருந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடிவிடுகிறார். ஒரு சூறைச் செடியில் அடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். சாக வேண்டும் என்று ஆண்டவரின் தூதர் அவரை தட்டி எழுப்பி, பாருங்கள், அவர் தலைமாட்டிலே எழுந்தவுடன் ஒரு குவளை தண்ணீரும் அப்பமும் இருக்கிறது. நீ சாப்பிடு, நீ நீண்ட தூரம் இன்னும் பயணம் செய்ய வேண்டும் என்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய உணவாகிய இந்த இறை வசனத்தை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இதை நாம் இதோ உணவாக உண்ணும் பொழுது, அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை படித்து தியானிக்கும் பொழுது ஆற்றலையும் சக்தியையும் இது நமக்கு கொடுக்கிறது அந்த தெய்வ பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இதோ 40 பகலும் 40 இரவும் அவர் நடந்து ஓரேபி என்ற கடவுளின் மலையை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை படித்து இதோ உற்சாகம் அடைந்து பலன் அடைந்து மற்றவர்களுக்கும் அறிவிக்க இரவும் பகலும் நாம் நடந்து செல்வோம். ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய வலிமை உங்கள் மீதும் என் மீதும் கண்டிப்பாக இருக்கும். ஆமென்.